السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய நாளில் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் தனக்கு எல்லா விஷயங்களும் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று விரும்புவான். அவன் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும், உடுத்துகின்ற ஆடையாக இருந்தாலும், வசிக்கின்ற வீடாக இருந்தாலும், அவன் படிக்கின்ற கல்வியாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு அதன் மூலமாக மருத்துவத்தை தேடி சென்றாலும் அதுவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய மனைவி உட்பட, மனைவிக்கு கணவன் உட்பட எல்லாமே சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார். அப்ப தனக்கு மாத்திரம் தன்னுடைய வாழ்வியலில் எல்லாமே சிறந்ததாக அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சக மனிதர்களை விட நாம் சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. அதை குறித்து கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வது கிடையாது. ஆனால் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற மனித வாழ்க்கையை ஒரு மனிதன் உண்மையிலேயே தெரிந்து கொண்டால் அவன் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ முடியும். பொதுவாகவே நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிறந்த மனிதன் சாதனைக்குரிய மனிதன் என்றால் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட சில சாரார்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா உலகத்துல பல கோடி மக்கள் வாழ்றாங்க. பல உலகை மக்களும் சிறந்த மனிதர்களாக வாழ முடியுமா, சாதனையாளர்களாக வாழ முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப எப்போதும் போல சக மனிதனோய் போன்று நாமும் வாழ்ந்து விடுவோம் என்ற எண்ணம் தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது. சிறந்த மனிதனாக வாழ்வதற்குண்டான முயற்சிகளை எடுப்பதும் கிடையாது, அது நமக்கு தேவையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலேயே இரண்டு விதத்தை பிரித்து காட்டுகிறார். சாதாரண மனிதர்களுக்கும் மனிதர்களில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் வேறுபாடையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்னா சிறந்த விஷயத்தை தான் தேர்வு செய்யும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம எதிர்பார்க்கிறோம். அப்ப சிறந்த முஸ்லிமாக சிறந்த மனிதனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுல முதல் அம்சம் என்ன?
அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு சகாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அக்ரமுன் நாசி கால அத்காக்கும், அதாவது மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் உங்களில் இரையச்சம் உடையவர்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உருவத்தை பார்த்தோ அவனுடைய செல்வத்தை பார்த்தோ அழகை வைத்தோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்மானிக்கிறார். மனிதர்களிலேயே சிறந்தவர் என்று சொன்னால் எதை வைத்து தீர்மானிக்கிறாங்க? கால அத்காக்கும், அவரிடத்துல இரையச்சம் இருக்கும், இரையச்சம் உள்ள மனிதர் தான் சிறந்தவர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார், யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும் மன் தக்கரி வ உன்சா, மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்கள் அனைவரையும் படைத்திருக்கிறோம், உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக நீங்கள் அடையாளப்படுத்தி தெரிந்து கொள்வதற்காக பல பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், இன்ன அக்கிரமுக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் இரையச்சம் உடையவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப முஸ்லிம்களிடத்துல மிக முக்கியமாக முதல் தன்மையாக முதல் பண்பாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இரையச்சம் என்பது முதல் அடிப்படையாக நம்மிடத்தில் இருக்கும். இந்த இரையச்சம் இருந்தது என்றால் கண்டிப்பாக நாம் மனிதர்களே சிறந்தவர்களாக விளங்க முடியும். இன்னைக்கு எங்க கோளாறு நடக்குது தெரியுமா? இந்த இரையச்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மாத்திரம்தான் கடைபிடிக்கணும் என்று முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் கூடுதலான தக்குவா எங்கிருந்து வரும்னே தெரியாது. கூடுதலா அல்லாஹ்வுக்கு நினைச்சுவாங்க, பயப்படுவாங்க, ஹராமான விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்து வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையிட்ட அந்த கட்டளையை சரியாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் தொழுகை விட்டு வருவதற்கு முன்பாகவே பள்ளிவாசல்களில் கூட்டம் கூட்டமாக கூடியிருப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதம் கடந்ததற்கு பின்னால் எல்லா பள்ளிவாசல்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழுகைக்காக மக்கள் என்ன செய்யணும், அழைக்கக்கூடிய, போய் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. எல்லா இடங்களையும் அதுதான். இதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இந்த தக்வா என்பது நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க மரண தருவாய் வரைக்க இருக்க வேண்டிய ஒரு பண்பை, இருக்க வேண்டிய ஒரு செயல்பாட்டை குறிப்பிட்ட மாதத்தில் மாத்திரம் நாம் கடைபிடிப்பதனாலதான். இப்ப ரமலானுடைய மாதம் கடந்துருச்சு இல்லையா? ஆனா அல்லாஹ் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? இதை முதல்ல முஸ்லிம்கள் உறுதியாக நம்புறோமா இல்லையா? அல்லாஹ் அனுதினமும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு பசீரும், அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் கடந்துவிட்ட பிறகும் சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்கு மரணமே கிடையாது. தொழுகைக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட மாதம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப நாம எங்க தவறு வைக்கிறோம் என்று சொன்னால், இரையச்சம் என்ற இந்த பண்பை நாம் வாழ்நாள் முழுக்க மரண தருவாய் வரைக்க கடைபிடிக்க வேண்டிய இந்த விஷயத்தில் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நாம சிறந்த மனிதர்களாக நம்மால் முன்வர முடியவில்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில முதல் அம்சமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு இரையச்சம் என்பது அனுதினமும் இருக்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் விசாரிப்பான், தொழுகையாட்டி அல்லாஹ் கேள்வி கேட்பான். இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நாம் தவறான வழியின் பக்கம் செல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப இதை முதல் ஒரு அம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இரண்டாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மனிதர்களிலேயே சிறந்தவருக்கென்று சில அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல கேட்ட கேள்வி மனிதர்களில் சிறந்தவர்கள். இரண்டாவது கேட்கிற கேள்வி முஸ்லிம்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, எவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இதுவும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அழகான பண்பு. முஸ்லிம் என்று சொன்னால் அவரால் பிறருக்கு உதவிதான் இருக்க வேண்டுமே தவிர எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவரால் ஒருவர் பாதிக்கப்பட்டார், அவரால் ஒருவர் இப்படி நிலைக்கு ஆளாகிவிட்டார் என்ற அந்த நிலை இருக்கவே கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்தான் உண்மையான சிறந்த முஸ்லிம் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, நவீன கலாச்சாரங்கள் வளர்ந்து விட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்னும் என்னென்ன வலைதளங்கள் இருக்கிறதோ இவை அத்தனையிலையும் என்ன நிலை ஏற்படுகிறது? அதாவது புறம் பேசுவது என்பது 4 பேர் கூடி உட்கார்ந்தாதான் புறம் பேசுறது, அவதூறு சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கட்டமெல்லாம் தாண்டி போயிடுச்சு. 4 பேர் கூடி இருந்த அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு 4000, 5000, 5 லட்சம், 10 லட்சம் மக்களை தங்களுடைய நண்பர்களாக இணையதளங்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இணைத்து வைத்துக் கொண்டு அதுல ஏராளமான அவதூறுகள் பரப்புவதை பார்க்கிறோம். அதுல பொய்யான செய்தி, புறம் பேசக்கூடிய செய்தி, ஆபாசமான விஷயங்கள், இப்படி எண்ணற்ற அநியாயங்கள், எண்ணற்ற தீமைகள் இருக்கிறதோ அத்தனையும் சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களில் செய்யக்கூடிய நபர்களை நாம பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, நீ சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்றால் உனக்கு என்ன விரும்புவாயோ அதே போன்றுதான் உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்ப வேண்டும், உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்ப வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம நமக்கு நாம இழிவை விரும்புவோமா, அவமானத்தை விரும்புவோமா, நமக்கு நாமே நஷ்டமடைவதை விரும்புவோமா? எதையும் விரும்ப மாட்டோம். நாம விரும்புவது என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர்ந்த நிலைக்கு போகணும், இப்படியான விஷயங்களை மாத்திரம்தான் நாம விரும்புவோம். அதே மாதிரிதான் நீ பிறருக்கு நினைக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க? நீ சிறந்த மனிதனாக வாழணும், சிறந்த முஸ்லீமாக சமூகத்திலே நீ நடமாடணும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்கன்னா இது புனிதமானது என்று சொன்னார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் செய்த ஹஜ் கடைசியில ஒரு ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, இது என்ன இடம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ புதுசா சொல்ல போறாங்கன்னு நினைத்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாள் புனிதமான ஒரு நாள், இந்த இடம் புனிதமான ஒரு இடம், 10 புனிதமான ஒரு நாள். அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த காபா இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. இது எப்படி புனிதமானதோ, இதெல்லாம் எப்படி நாம இறையச்சத்தோட தக்குவாவோட அந்த இடத்துக்கு போனோம்னா அனுபவம், அது மாதிரிதான் பிற முஸ்லிம்களுடைய மானம் புனிதமானது, பிற மனிதர்களுடைய பொருளாதாரம் புனிதமானது, பிறருடைய உயிர் புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறரிடத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற இந்த வழிமுறையை நினைச்சாங்க, அழகான முறையில காட்டி தர்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை ஒரு முஸ்லிம் கடைபிடித்தால் உண்மையிலே என்ன நிலைக்கு அவர் போவாரு? மனிதர்களே சிறந்தவராக ஆக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, தூய உள்ளம் கொண்டவர் அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. நிறைய பட்டியல் போடுறாங்க, இன்னென்ன பண்புகள் இருக்கக்கூடியவர்களாம் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில்
நபிகள் பெருமானார் அவர்கள் அதிகமான பட்டியலை போட்டிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரோம். அதுல ரசூலா சொல்றாங்க, தூய்மையான உள்ளம் கொண்டவர் அவர் மனிதர்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. உடனே சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தூய்மையான உள்ளம் கொண்டவர் என்றால் என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, உண்மை பேசும் ஒவ்வொருவரும் தூய உள்ளம் கொண்டவர். ரசூலா கேட்கிறாங்க, உண்மை பேசுறதற்குள்ள அது வெளிப்படையை வைத்து கண்டுபிடித்து விடலாம். இவர் உண்மையை பேசுறாரா அல்லது பொய் பேசுறாரா என்பதை பேச்சை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். அதே நேரத்தில் அவருடைய உள்ளம் தூய்மைதான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். சில பேர் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி பேசுவாங்க, எதையுமே கண்டுபிடிக்க இயலாது. அப்ப ரசூலா சொல்றாங்க, தூய்மையான உள்ளம் உடையவர் என்றால் அவரது உள்ளத்தில் பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இருக்காது. இவர்தான் தூய்மையான உள்ளம் கொண்டவர், இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு அழகான செய்தி பாருங்க. முதல்ல ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கும். இறையச்சம் இருந்தால் அவருடைய உள்ளத்துல ரசூலா சொன்ன பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ எதுவுமே வராது. பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அவரிடத்துல மேலும். பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை சிறப்பாக வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தையும் நாம் நினைச்சணும், கவனத்துல கொண்டு நாம இரண்டாவது பண்பாக இதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ரசூலா சொல்றாங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. படைப்புகளிலேயே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்பவர்கள் தான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய படைப்பை நீங்க கொஞ்சம் கவனத்துல கொண்டு வாங்க. இந்த பூமியில எவ்வளவோ படைப்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை கணக்கிட நினைத்தோம் என்று சொன்னால் உங்களால் கணக்கிடவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு ஏராளமான அருள்கொடைகளை படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். உயிரினங்கள்ல எடுத்துக்கொண்டோம்னா அவ்வளவு படைப்புகள் இருக்கிறது. மரங்களை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு படைப்புகள் இருக்கிறது. வானத்தினுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு படைப்புகள் இருக்கிறது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் என்ற அந்த படைப்பு எடுத்துக்கொண்டால் அவ்வளவு படைப்புகள் இருக்கிறது. படைப்புகளுடைய எண்ணிக்கை யாராலும் கணக்கிடவே முடியாது. அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு இந்த படைப்புகளிலெல்லாம் சிறந்தவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களே அவர்கள்தான் படைப்புகளில் சிறந்தவர்கள். உலாயிகஹும் கைருல் பரியா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். அப்ப படைப்புகளில் சிறந்தவர்களாக நாம் இருக்கணும்னா நம்பிக்கை கொண்டுட்டோம், அது மாத்திரம் போதாது. நன்மையான காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையையும் போட்டி போட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம முன்வந்து இந்த செயல்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஜம்ஜம் தண்ணீர் என்ன செய்றாங்கன்னா சஹாபாக்கள் மக்கள் மத்தியில விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். மக்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த அளவுக்கு கூட்ட நெருக்கடியில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஜம்ஜம் தண்ணீரை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கையை போட்டு என்ன செய்றாங்க, அதுல இருந்து தான் எடுத்து நிறுத்தி குடிக்கிறாங்க. ரசூலா என்ன நினைச்சாங்கன்னா இவ்வளவு கூட்டம் இருக்கு, எப்படி நாம போகலாம் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல, அந்த கூட்டத்துக்கு மத்தியில ரசூலா போய் அதோட என்ன செஞ்சாங்கன்னா அந்த மக்கள் கை போட்டு உழைத்திருப்பாங்களா அதுல இருந்து எடுத்து ஜம்ஜம் நீரை குடிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் எல்லாம் கையை போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தனியா நாங்க எடுத்து வைக்கிறோம் அப்படிம்பாங்க. ரசூலா சொல்லுவாங்க, ஜம்ஜம் என்பது தூய்மையானது, இதுவே எனக்கு போதுமானது என்று சொல்லி அந்த நீரை புகட்டக்கூடிய பணியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் களம் நின்று என்ன செஞ்சாங்க, உதவி செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் ஹதீஸ்ல பார்த்தோம். எந்த ஒரு நற்செயலும் அற்பமா கருதவே மாட்டாங்க ரசூலா. எந்த ஒரு நல்ல காரியங்களை நம்மை விட்டு போய்விடக் கூடாது என்பதை தான்
சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க? கவனமாக இருந்தாங்க. அதனாலதான் ரசூலா அவங்கள்ட்ட கேள்வியாக கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் எவ்வளவோ நன்மைகள் செய்யறோம், ஆனா எங்களை விட வசதி உடைய இந்த நபி தோழர்கள் நன்மையில முந்திக் கொள்கிறார்களே, நாங்க ஏழ்மையில இருக்கிறோம், அவங்க வசதி வாய்ப்பா இருக்கிறதுனால அதிகமா தர்மம் செஞ்சு நன்மையில முந்திக் கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கு நாம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நன்மையான காரியம் அதை நான் செஞ்சா எனக்கு நன்மை என்ற அந்த நிலையை விட இதை யார் மீதாவது சுமத்தி விடுவோமா, இல்ல அவரு போவாரா, இவர் போவாரா, இவர் இந்த காரியத்தை செய்யட்டும் என்ற அந்த நிலை இருந்தால் நன்மை இழக்க போவது நாம தான் என்பதை நாம கவனத்தில் கொள்வோம். ரசூலா அந்த சஹாபிக்கு வழிகாட்டினாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த பிரார்த்தனை, இந்த தக்பீரை, தஸ்பீக்கை நீங்க சொல்லுங்க. ரசூலா காட்டி தர்றாங்க. அப்ப அந்த கவலை இருந்தது பாருங்க. ஏன் அந்த கவலை இருந்தது என்றால், நாம நன்மையில பின்தங்கி விடவே கூடாது. ரசூலா சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை முழுக்கும் நன்மையான விஷயங்களாக அமைந்து விட்டதென்றால், நல்ல அமல்களால் அமைந்து விட்டதென்றால் அவர்தான் மேல் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 80 வருஷம் அல்ல ஆயுள நீட்டி கொடுத்துட்டான். அவர் என்ன செய்யறாரு? வாழ்ந்த காலத்துல எல்லாமே அதிகமான நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். அவருக்கு ஏதாவது கவலை இருக்குதா? மௌத்தா போற நேரத்திலேயாவது கவலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நல்லடியார்களுடைய ரூஹை வானவர்கள் பறிக்கின்ற பொழுது எப்படி பறிப்பாங்க? மகிழ்ச்சியாக அழைப்பாங்க. உங்களுக்கு இந்த உலகத்தை விட சுவனத்துல அதிகப்படியான நன்மையை அல்லாஹ் வழங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக அழைப்பாங்க. அதே நன்மையில் கோட்டை விட்டவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருவாய வாய்ப்பு கேட்டு புலம்பும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நான் உலகத்துக்கு போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நல்ல காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யார் புலம்புவார்? நல்ல காரியங்களை விட்டு பின்தங்கியிருந்தானே அந்த மனிதன் புலம்புவான். அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, நீண்ட ஆயுள் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை முழுக்க நன்மையாகவே அமைந்து விட்டதென்றால் அவனை விட கொடுத்து வைத்தவன், அவனை விட சிறந்த மனிதன் எவனும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க. அப்ப நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புல நாம் என்ன செய்யணும்? நன்மையான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை செய்தால் நாம் சிறந்த மனிதர்களாக ஆக முடியும். அடுத்ததாக ரசூலா சொல்றாங்க, உன்னுடைய மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. மனைவி இடத்துல நற்பண்புகளால் யார் சிறந்து விளங்குகிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இதுல நாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்குல்ல, இது இறைவனுக்கு அடுத்தபட்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம எல்லாருமே என்ன செய்யறோம்னா சாதாரணமாக அதை கடந்து வரோம். சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெளிப்படையா இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய நன்மைகள் மாத்திரம்தான் வெளி உலகத்துக்கு தெரியும், தீமைகள் எதுவுமே தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை வெளி உலகத்துக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். அவர் என்ன செய்வார்? ஊர் ஊரா பயான் பண்றாருன்னு வைங்க, ஊர் ஊரா போய் நன்மையான காரியங்கள் செய்யறாரு. ஆனா வீட்டுக்குள்ள ஏராளமான கோளாறு வச்சிருக்காருன்னு வைங்க, உங்களுடைய அந்த மதிப்பு எங்க குறையும்னா, அல்லாஹ்விடத்துல அந்த மனைவி கையேந்தி, இறைவா இவர் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு, எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்றாரு, ஆனா வீட்டுல சரியான முறையில எனக்கு என்ன செய்யறது இல்ல, சாப்பாட்டுக்கு கொடுக்கறது இல்ல, உடுக்கிற உடைக்கு கொடுக்கறது இல்ல, எதை எடுத்தாலும் கஞ்சத்தனை செய்யறாரு, எதை எடுத்தாலும் என்ன செய்யறாரு, கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு கையேந்திட்டாங்கன்னா, நீங்க என்ன பயான் பண்ணாலும் சரி, எவ்வளவு நன்மையான காரியங்கள் வெளியே செய்தாலும் சரி, அத்தனையும் இங்க என்ன செஞ்சிடும்? அடிபட்டு போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர். இது மனைவிக்கும் பொருந்தும். அதனாலதான் ரசூலா என்ன சொன்னாங்க, கணவனை பொருத்தியும் சில செய்திகளை சொல்றாங்க. சில பெண்கள் சந்தோஷப்படுவாங்க, நல்லா சொல்லுங்கப்பா, இன்னும் சொல்லுங்க, ஆனா ஆண்களுக்கு அப்படி எல்லாம் நினைச்சிட்டோம் தெரியட்டும் அப்படின்னு. இதே மாதிரி பெண்களுக்குமே ரசூலா சொன்னாங்க. பெண்களுக்கு எந்த அளவுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா, கணவனுக்கு அடுத்து, அதாவது சஜிதா செய்யறதை யாருக்கு செய்வோம்? அல்லாவுக்கு தானே செய்வோம். இந்த ரெண்டு செய்தியை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சஜிதா செய்யறதா இருந்தா அல்லாவுக்கு தான் நாம செய்வோம். ஆனா ரசூலா சொல்றாங்க, பூமியில ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் சஜிதா செய்வதற்கு கட்டளையிட்டால் கணவனுடைய காலில் மனைவி விழுவதற்காக அனுமதி இருப்பேன். ஆனா அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இதையும் நாம நினைச்சணும், கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். அல்லாவுக்கு அடுத்த நிலையில் கணவனை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புகழ்ந்து பேசுறாங்கன்னா, அவனுடைய உழைப்பு, அவனுடைய தியாகம், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய எல்லா சுதந்திரத்தையும் இழப்பது எதற்காகனா குடும்பத்திற்காக தான். அப்ப அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி ஒழுங்கா செய்யலன்னு வைங்க, அவங்க எவ்வளவு தாவா பண்ணாலும் சரி, அவங்க எவ்வளவு நன்மையான விஷயங்களை செஞ்சாலும் சரி, எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போகும். ஒரு கணவன் கையேந்தி இந்த மனைவி விட்டு என்னை காப்பாத்துன்னு கையேந்திட்டான், ஒரு மனைவி கையை ஏந்தி இந்த கணவனை விட்டு என்னை காப்பாத்துன்னு கையேந்திட்டா, டோட்டலா எல்லாமே முடிஞ்சு. அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அதே அந்த மனிதர் தான் மனிதர்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க. இப்படி நிறைய சிறப்புக்குரிய செய்திகள் நிறைய சொல்றாங்க. கடனை வாங்கி அழகிய முறையில் யார் திருப்பி செலுத்துகிறாரோ அவர்தான் மனிதர்கள் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதை அழகான முறையில திருப்பி செலுத்தும். அதாவது வட்டி கடனை பத்தி நான் சொல்லல. வட்டி கடனை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது. அது எந்த வகையில வந்தாலும் சரி இஸ்லாத்திற்கு எதிரானது. ஆனா இந்த கடன் என்னன்னு சொன்னா, ஒரு கைமாத்தா வாங்குவார், அவசரத்துக்கு இந்த கொடுத்துறேன் அந்த கொடுத்துறேன்னு சொல்லி வாங்குவார். வட்டி இல்லாம ஒரு உதவி செய்யக்கூடிய அந்த கடனில் கூட நீங்கள் நீதமாக இருக்க வேண்டும், அழகிய முறையில் திருப்பி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில யார் சிறந்து வாங்குறாரோ அவரும் சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி ஏராளமான பட்டியல்களை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப நாம கவனத்துல வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு உபதேசங்களை நாம கேட்கிறோம்னா, இவ்வளவு விஷயங்களை நாம சொல்றோம்னா, இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பண்புகள்ல நாம கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பண்புகள். இதை எங்க உங்களுக்கு பிரதிபலிக்கும், எந்த இடத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்றால், மௌத்தா போகக்கூடிய அந்த நேரத்துல நாம அறுவடை செய்வோம். ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு மக்களின் மூலமாக வாழ்த்து செய்தி சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு நல்லடியார் இறந்துட்டாருன்னு வைங்க, அவர் இறந்ததற்காக அந்த ஊரே கவலைப்படும், அவருக்காக ஊரே துவா செய்யும். அதே நேரத்துல எந்த நன்மையும் இல்லை, எந்த மனிதரோட அன்றல, யாருக்கும் சரியா பழகல, எதுவுமே இல்லாம ஒரு மனிதர் வாழ்றாருன்னா அவருக்கு துவா செய்வதற்கு கூட மரண தருவாயில ஆள் இல்லாமல், ஜனாசாவை தூக்கி கொண்டு வருவதற்கு கூட ஆள் இல்லாமல் சிரமப்படுவாங்க. அது இந்த உலகத்தில் நாம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அப்ப அந்த பூமியில நாம வாழும் பொழுது என்ன சாதிச்சோம் என்று சொன்னால், நமக்காக நாம் மரணிக்கின்ற அந்த தருணத்தில் கண்ணீர் விடக்கூடிய மக்களை குடும்பத்தாரும் மாத்திரமல்ல சமூகமும் கண்ணீர் விடும். நமக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யணும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். அப்படி சிறப்புக்குரிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரியட்டும் என்று கூறி எனது முதல் உரையை எடுத்துக் கொள்கிறேன். இந்த லீலா கணியத்திற்குரிய சகோதரர்களே, கோடை வெப்பம் கடுமையான முறையில் இருக்கிறது. இந்த வெப்பத்தை நாம் மனுஷரும் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வெப்பத்தில் இருந்து மக்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஏராளமான வழிமுறைகளை நமக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் நாமும் சில மனிதநேய பணிகளை கையில் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாளைக்கும் வரக்கூடிய சில புதன்கிழமை அன்றைக்கும்
மோர் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு பணியை நாம கையில் எடுத்திருக்கிறோம். இந்த பணிக்காக இன்றைய ஜும்மாவுடைய வசூலை நாம கேட்டு மக்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில சில உங்களிடத்துல உதவி எதிர்பார்க்கிறோம். தாராளமான முறையில ஜும்மாவுடைய வசூலை நீங்க கொடுத்து உதவி செய்யுங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கல்வி விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். காகிதங்கள திடலை வச்சு நடைபெற இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக ஆரம்பத்திலிருந்தே என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், மாணவர்களுக்கு கல்வி ரீதியான என்னென்ன வழிகாட்டுதல் இருக்கோ அத்தனை நாம செய்து கொண்டு வர்றோம். இதெல்லாம் எதற்காகன்னா, நாம எப்படி படிக்காம இருந்தோமோ அதனால் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறோமோ இது மாதிரி வருங்கால சந்ததிகள் அனுபவித்து விடக் கூடாது என்பதற்காக இந்த கல்வி விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறோம். அதனால இதுல நாம அதிகமான மக்கள் பங்கேற்று மக்கள் மத்தியில விழிப்புணர்வு செய்ய வைக்கிறோம். கல்விக்காக நாம் முன்வைக்கின்ற பொழுது சமூக விஷயம் திரும்பி பார்க்கும், என்ன விஷயத்திற்காக கூடியிருக்கிறாங்க, என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கல்வி கூட்டத்துல நாம அதிகமாக பங்கேற்கும் பொழுது இன்னும் மக்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு போய் சென்றடையும். இதுலையும் பெரும்பாலான மக்கள் நினைச்சீங்க கலந்து கொண்டு சமூகத்துல கல்வி ரீதியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு, ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்கு நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்வதவான